தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலி சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழச்செக்காரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறக்காத குழந்தைகளுக்கு போலி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரம்மா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை பெற்றதில் கருங்குளத்தைச் சேர்ந்த திருமலை நம்பி முப்பிடாதி தம்பதியினருக்கும் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்த கண்ணன் சங்கரம்மாள் தம்பதியினருக்கும் தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு கீழச்செக்காரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்கியிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிரம்மா கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விசாரணை நடத்தும்படி தூத்துக்குடி சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஈஸ்வரன் தலைமையில் மருத்துவ அதிகாரிகள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தனர்.